கடந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதி தன்னுடைய வீட்டை விஜயராம வீட்டை ஏன் வீட்டையும் சொல்கிறேன் விஜயராம வீட்டினை 400 மில்லியன் ரூபாய் செலவிலே புனரமைத்திருந்தார். இதுதான் நீங்கள் மக்களுக்கு செய்த சேவையா? நான் உங்களுடன் கேட்க விரும்புகின்றேன். இங்கு இப்பொழுது அவர்களுக்காக வந்து இங்கு ஊதுகுழல் ஊதுகிறீர்கள். இந்த பணத்தினை அன்றைய தினம் கோவிட்டினால் வாடிய மக்களுக்கு அவர் கொடுத்திருந்தால் அல்லது அவர்களுக்குரிய நிவாரணமாக வழங்கியிருந்தால் நாங்கள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். இவ்வகையான ஒரு பலவீனமான ஒரு சட்ட மூலம் எங்கள் நாட்டுக்கு தேவையில்லை. இந்த சட்ட மூலமாக வருகின்ற வரப்பிரசாதங்களை அனுபவிப்பதற்கு அவர் ஏதோ கடவுளும் இல்லை, மேலிருந்து குதித்தவரும் இல்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மக்களினுடைய கஷ்டங்களை புரியாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு இவ்வகையான சட்ட மூலங்களை நீக்குவது அவசியமானது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டு மக்கள் வீடு வாசல்கள் இல்லாமல் எத்தனையோ மக்கள் இன்றும் இருக்கின்றார்கள். எங்களுடைய வடபகுதியை எடுத்துக்கொண்டால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வீடு வாசல்களை இழந்த பல மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போல் மலையக பகுதிகளிலே இருக்கின்ற மக்களுக்கான வீட்டு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டி இருக்கின்றது. எனவே எதிர்காலத்திலே நாங்கள் இவ்வகையாக வீண்புடைய மக்களின் வியர்வை குருதி சிந்தி உழைக்கின்ற ஏழை மக்களினுடைய ஒவ்வொரு சதமும் இனி வருகின்ற ஜனாதிபதியோ இனி வருகின்ற அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அந்த ஒவ்வொரு ரூபாவையும் செலவழிக்கும் பொழுது அவதானமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சட்ட மூலத்தை நீக்குவது பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது.